அன்பு உலகளாவிய பி-குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் சார் அவர்கள். சார், சனாதனத்தை ஒழிக்க தான் நாங்களுமே வந்திருக்கோம் அப்படின்னு தாவேகா எம்எல்ஏ சொல்வதை எப்படி நீங்க பாக்குறீங்க? வணக்கம் மேடம். இது ரொம்ப துரதிருஷ்டவசமான டெவலப்மெண்ட். இந்த மாதிரி ஆகும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா விஜய் வருவாரு, வந்த உடனே ஒரு மாற்று அரசியல் கொடுப்பாரு அப்படின்னு தான் பார்த்தோம். நேத்து உதயநிதி ஸ்டாலின் சட்டசபைக்குள்ளேயே எல்லாம் பேசி முடிக்கும் போது 10 நிமிஷம் உரை தான் படிச்சாரு. கடைசியில உட்கார்றதுக்கு முன்னால கடைசி சென்டென்ஸா அதை சொல்றாரு, மக்களை பிரிக்கும் சனாதனம் அழிக்கப்பட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாரு. மக்களை பிரிக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சனாதனம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மக்களை பிரிப்பது அரசியல்வாதிகள், உதயநிதி மாதிரி, அவருடைய தந்தை மாதிரி, அவருடைய தாத்தா மாதிரியான அரசியல்வாதிகள், திருமாவளவன் மாதிரியான அரசியல்வாதிகள் தான் மக்களை மத வாரியாகவும் ஜாதி வாரியாகவும் பிரிக்கிறார்கள். சனாதனத்துல அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. கீதால ஜாதியை பத்தி சொல்லவே இல்லை, வர்ணம் பத்தி தான் சொல்லியிருக்கு. நீ என்ன வேலை செய்கிறாயோ அதை பத்தி தான் அது சொல்லியிருக்கே தவிர ஜாதிகள் பத்தி சொல்லல. ஆனா கிறிஸ்தவத்துல ஏகப்பட்ட ஜாதிகள் இருக்கு. இன்னைக்கு கூட இந்த சால்வேஷன் சர்ச்சுக்குள்ள இவங்க எல்லாம் போக மாட்டாங்க. சால்வேஷன் சர்ச்சுக்குள்ள போறவங்க மத்த கேத்தலிக் சர்ச்சுகளுக்கு எல்லாம் போக முடியாது. அதே மாதிரிதான் இஸ்லாம்லயும் பல விஷயங்கள் இருக்கு, எவ்வளவோ பிரிவுகள் இருக்கு. குரேஷி, பட்டான், கான், இவங்க எல்லாமே வேற வேற மாதிரியான ஜாதி பிரிவினர்கள் தான். ஓகே, எனக்கு இஸ்லாம் பத்தி தெரியும், கிறிஸ்தவம் பத்தி தெரியும், அதனால நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதனால மக்களை பிரிக்கும் அப்படின்னு சொன்னா, மக்களை சனாதனம் என்னைக்குமே பிரிச்சது கிடையாது. மக்களை ஒருங்கிணைப்பதுதான் சனாதனம். ஆனா மற்ற மதங்கள் அப்படி இல்லை. எங்களுடைய மதம் தான் வசதி, அல்லாவை மட்டும்தான் வணங்கணும், கல்மா தெரியுமா, கல்மா தெரியலன்னா உன்னை சுட்டுடுவேன். இதுதானே நடந்தது பஹல்காம்ல. அப்போ அது எந்த விதத்துல அந்த மதம் உயர்ந்த மதம். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, இந்துடா அப்படின்னு ஒரு பிக்சர் வந்திருக்கு. தயவு செஞ்சு உங்களுடைய நேயர்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன், அந்த இந்துடா பிக்சரை போய் பாருங்க. எப்படி கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறார்கள், மதம் மாற்றிய பிறகு ஆதி திராவிடர்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துடுறாங்க. நீங்க கூட நாளைக்கு ஆதி திராவிடர், நீங்க ஒரு ஐயரா இருக்கலாம், ஐயங்காரா, என்னவாவோ பிள்ளையா கூட இருக்கலாம், முதலியாரா கூட இருக்கலாம். நான் ஒரு ஐயர், வாசுதேவன் ஐயர். நான் கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறிட்டு நாளைக்கே நான் ஆதி திராவிடர் சர்டிபிகேட் வாங்கிக்கிட்டு ஸ்கூல்ல போய் காலேஜில் போய் படிக்க முடியும், அந்த சலுகைகள்லாம் அனுபவிக்க முடியும். இந்த அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத பாக்குறோம். அதனால இதுக்கெல்லாம் அவங்க ஒன்றும் பேசுறது இல்லை. ஆனா இந்துக்களை மட்டுமே டார்கெட் பண்றது ஒரு ஃபேஷனா போச்சு. அதுவும் பாருங்க, பொதுவெளியை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா உடனே அது உங்களுக்கு மேல 13 கேசஸ் போட்டுடுவோம். நாடு முழுவதும் கேசஸ் இருக்கு உதயநிதி மேல. அந்த கேசஸ் எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு சுப்ரீம் கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிட்டா நத்திங் டூயிங், கெட் அவுட் அப்படின்னு. கர்நாடகா கோர்ட்டுக்கு போறாரு, குடுன்னு ஹால்ல போய் உட்காந்துக்கிட்டாரு. நீ அப்படிலாம் உட்கார முடியாது, வெளியில உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு உதயநிதிக்கு மரியாதை இருக்கு வெளியில. இந்தி கூட்டணி உடையறதுக்கு காரணமே இவர் தான், உதயநிதி தான். இந்தி கூட்டணி ஓரளவுக்கு கட்டுக்கோப்பா டெவலப் பண்ணி எடுத்துட்டு போகணும்னு பார்த்தாங்க. இவர் சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்ன உடனே அங்க காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய ப்ராப்ளமா போச்சு. இன்னைக்கு அதே காங்கிரஸ் கட்சி வாய மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, அது வேற விஷயம். சோ விஜய் இதுக்கு ரிப்ளை பண்ணுவார் நான் எதிர்பார்த்தேன், பண்ணல. ஜேசிடி பிரபாகர் ஒரு கிறிஸ்தவர், அவரே ஒரு பாதிரியாக இருந்திருக்கிறார். அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட நாம இதை எதிர்பார்க்க முடியாது. இதை நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் அவை குறிப்பில இருந்து நீக்கணும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது, நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவரே மதத்தை பரப்புகிற ஒருத்தர் தான். அப்பாவை விட மோசமான ஒரு சபாநாயகரை நாம் இன்று பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ ஐ வில் கம் டு முஸ்தபா. முஸ்தபாவை பத்தி நல்ல ஒரு அபிப்பிராயம் தான் பொதுமக்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி அவர் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. இன்னைக்கு மத்தியானம் ஒரு 2 மணிக்கோ 3 மணிக்கோ இதுல இந்தியா டுடே நியூஸ் சேனல்ல இங்கிலீஷ்ல அவர் ஏதோ கிளாரிபிகேஷன் கொடுத்த மாதிரி சொல்றாங்க. கிளாரிபிகேஷன் அதே தான், நான் எந்த மதத்துக்கும் எதிரானவன் கிடையாது, ஆனா இந்து மதத்துல ஜாதி வித்தியாசம் அதிகமா இருக்கு, அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். உதயநிதி சொன்னார் இல்லையா, இந்து பெண்கள் படியை தாண்ட முடியாது. யாரு சொன்னது உங்களுக்கு படியை தாண்ட முடியாதுன்னு? அந்த காலத்துல காந்தி சுதந்திர போராட்டத்துல இருந்த போது
இந்து பெண்கள் தான் படி தாண்டி வெளியில போயிட்டு காந்தியோட ஒர்க் பண்ணினது. அஹில்யாபாய் ஹோல்கர் அப்படின்ட்டு ஒருத்தி இருக்கா. ஊர்ல இருக்கிற கோயில்கள்லாம் அவதான் புதுப்பிச்சா, மகாராணி. எவ்வளவு மகாராணியா இருந்திருக்கிறாங்க. வேலு நாச்சியார் புருஷன் செத்து போன உடனே, புருஷனை கொண்டுட்டாங்க, செத்து போன உடனே இவ உடனே பஞ்சகச்சம் கட்டிண்டு மடிசார் கட்டிண்டு வாழை ஏந்திக்கிட்டு இதுல குதிரை மேல ஏறி போராடுறா. இந்து பெண்களுக்கு அவ்வளவு படிப்பறிவு இருந்தது அந்த காலத்துல. காரைக்கால் அம்மையார்லாம் ஒரு சாதாரண கேஸ். இவர் என்னடானா இந்து பெண்கள் படியை தாண்ட விட மாட்டார்கள், படிக்க விட மாட்டார்கள். படிக்க விடாத ஒரே ஒரு கம்யூனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, பெண்களை படிக்க விடாத கம்யூனிட்டி இஸ்லாமிய கம்யூனிட்டி தான். 9 வயசு ஆச்சுன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த குழந்தை 9 வயசு குழந்தை, 18 வயசும் குழந்தை தான். ஆனா 9 வயசு குழந்தைய நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணீங்கன்னு சொன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? இது ஒரு மதம், இதுக்கு ஒரு அந்த மதத்தினுடைய அங்கீகாரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதை எதிர்க்கிறதுக்கு இவங்களுக்கு தைரியம் கிடையாது. ஆனா இந்துக்கள்ல நிறைய பிரிவு இருக்கான். பிரிவை ஏற்படுத்தியதே திமுக தானே, இதே திராவிட கட்சி தானே, இதே திராவிட கழகம் தானே. எல்லாரும் ஒன்னாதான் இருந்தாங்க. எல்லாம் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒன்னொன்னு மேல டிபெண்ட் ஆகிட்டு இருந்தாங்க. ராமசாமி நாயக்கர் என்ன சொன்னாரு? இந்த வர்ணாசிரமப்படி இந்த பிராமணர்களை ஒழிக்க வேண்டும் அப்படின்னாரு. இன்னைக்கு ஆர்கைவ்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படின்ட்டு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோஸ் போட்டிருக்கிறாங்க. பிராமணர்களால் என்ன ஆபத்து நடந்திருக்கிறது, பிராமணர்கள் ஏன் சமுதாயத்திற்கு வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா விளக்கிருக்காங்க. நீங்க பாருங்க, உங்களுடைய நேயர்கள் தயவு செஞ்சு அதை கேட்க சொல்றேன். அதாவது பிராமணர்கள் ஒரு முக்கியமான அங்கம். அதே மாதிரிதான் இந்துக்கள். இந்த நாடே ஹிந்து நாடா தான் இருந்தது. இந்த இஸ்லாமியர்கள் 1000 வருஷம் முன்னால படையெடுத்து நம்மளுடைய பெண்களை அபகரித்து அவர்களுடைய ஆண்களை வெட்டி கொன்று பெண்களை அபகரித்து கொண்டு போனாங்க. அப்புறம் இங்கே தங்கிட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியது 2 தான்: நிறைய செழிப்பான பூமி, நிறைய பெண்கள், சாப்பிட்றதுக்கு நிறைய பசுக்கள். அதனால்தான் இஸ்லாமியர்கள் உள்ள வந்தாங்க. கிறிஸ்தவர்கள் வந்த போது ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சு மூலமா தான் கிறிஸ்தவர்கள் உள்ளே வந்தாங்க. இப்போ அவங்க 2 பேரும் தான் இங்க வந்தேரிகளை தவிர நாமளோ நீங்களோ இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் அழிக்கிறத விட்டுட்டு நம்மளை அழிக்கணும்னு பார்த்தோம்னா, இந்து மதம் இந்த வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு இந்து மதம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்துக்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதத்தான் இப்போ உதயநிதி அவருக்கு பின்னால திமுக, அந்த திமுக தான் இந்த தாவேகாவுக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக பலமாக மாறி இருக்கிறது. இவங்க கொடுக்கிற அந்த தைரியத்தை தான் இப்போ ஒரு முஸ்லிமா வெளியில நாங்கள் வெட்டுவோம், கொல்லுவோம், இந்து பெண்களை கற்பழிப்போம், இப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பேசுறது ரொம்ப டிப்ளமேட்டிக்கா நாங்கள் சனாதனத்தை வேற இருப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. திராவிடத்தை வேற இருப்போம் நான் சொல்றேன். திராவிடம் வேற இருக்கப்பட வேண்டியது தீய சக்தி. ஆனா அந்த தீய சக்தியிலேயே இன்னொரு தீய சக்தி முளைச்சிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. நீங்க ஒரு தீய சக்தியை விரட்டுறதுக்கு பதிலா இன்னொரு தீய சக்தியை நம்ம வளர்த்து விட்டுட்டோம். எப்படி? ருஷ்யாவை ஆப்கானிஸ்தான்ல இருந்து விரட்டுறதுக்கு தாலிபானை டெவலப் பண்ணாங்க அமெரிக்கா. அது இன்னொரு மிகப்பெரிய தீய சக்தியை மாறி போச்சு. தாலிபானை வளர்த்தது பாகிஸ்தான். இன்னைக்கு அதே தாலிபான் அந்த பாகிஸ்தானை முழுங்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்கிறது. அதனால முஸ்தபாக்கு இன்னைக்கு அந்த தைரியம் ஏன் வந்தது அப்படின்னு சொன்னா, விஜயினுடைய மௌனம். விஜய் ஏன் மௌனமா இருக்கிறாரு? வெளியில போய் நேற்றுக்கு சட்டசபையில உங்களுக்கு வாய்ப்பூட்டு போட்டிருக்கு, பேச தெரியல. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆளுமை பண்பு கிடையாது. சட்டசபையில பேசல. உதயநிதி பேசுனதுக்கு 2 வார்த்தை சுட சுட கொடுத்துக்கணுமா வேண்டாமா? மோரோவர் அந்த ராதன் பண்டிட் அப்படிங்கிற அந்த அஸ்ட்ராலஜரை நீங்க ஓஎஸ்டியா போட்டிருந்தீங்க. சுட சுட சட்டசபையில பிரேமலதா மேடம் கேள்வி கேட்ட உடனே அந்த ராதன் பண்டிட்டை விரட்டி அடிச்சிட்டீங்க. என்னங்க இவ்வளவு கோழையா இருக்கிறீங்க விஜய்? விஜய் ஒரு மிகப்பெரிய கோழைங்கிறத முதல் நாளையே ப்ரூவ் பண்ணிட்டாரு. சரி, வெளியில போன பிறகு நீங்க அறிக்கை கொடுத்தீங்களே, அப்போவாவது இந்த அறிக்கை கொடுத்துருக்கலாமா இல்லையா? சனாதனத்தை யாரும் ஒழிக்க முடியாது, இந்துக்கள் நம்மவர்கள் அப்படின்னு அவர் சொல்லணுமா வேண்டாமா? சரி, போட்டோம்.
காலையில நேற்றுக்கு தான் இவர் சொல்லிருக்கிறாரு, முஸ்தபா சொல்லிருக்கிறாரு, நாங்களும் சனாதனத்தை அழிக்கவே களத்தில் இறங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு பொறுப்புள்ள மாறுபட்ட அரசியலை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு முதல்வர் வாயை மூடிட்டு இருக்கீங்க. அவருடைய வாயை அடைக்கணுமா நீங்க வேண்டாமா? நீங்க ஒண்ணுமே இல்லாம அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க சொன்னா இன்னும் 10 பேர் வருவான். சொல்றேன் கேளுங்க, இது தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உண்டு பண்ண போகுது எதிர்காலத்துல. ஏன்னா இன்னுமேலும் இந்துக்கள் பொறுத்துக்க முடியாது. ஏன்னா இந்துக்களை தொடர்ச்சியா தாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்துக்கள் வெகுண்டு எழுந்தால் இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல என்ன ஆச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே தான் தமிழ்நாட்டிலே ஆகும். ஒரு காலத்துல 50 வருஷமா வெஸ்ட் பெங்கால், கிட்டத்தட்ட 1000 வருஷமா ஆல் ஓவர் இந்தியா, 1991 வரைக்கும் காஷ்மீர்ல, இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல பல இடங்கள்ல, பிளஸ் உத்தரப்பிரதேசத்துல சம்பல் மாதிரியான பெரிய பெரிய ஊர்கள்ல என்ன நடக்குதோ அதை விட கொடூரமான ஒரு மதவெறி கும்பல் இங்க டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. தேங்க்ஸ் டு டிஎம்கே. இதுக்கு டிஎம்கே தான் பொறுப்பு. மத நல்லிணக்கம்ங்கிறது எல்லாருக்கும் தான் வேணுமே தவிர இந்துக்களுக்கு மட்டும் கிடையாது. அவங்கெல்லாம் அவ்வளவு மத வெறி, மத வெறுப்பு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜார்ஜ் பொன்னையா என்ன சொன்னார் சொல்லுங்க? ஜார்ஜ் பொன்னையா என்ன சொன்னாரு? இந்த மண்ணினுடைய அழுக்கு உங்க காலில் அசிங்கம் உங்க காலில் படக்கூடாதுரா, அதுக்குதான் நீங்க ஷூ போட்டுக்கிட்டு வாங்க சர்ச்சுக்கு அப்படி சொன்னாரா? இந்துக்கள்னா உங்களுக்கு மேல் சட்டை போடாம தான் நீங்க கோவிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க, செருப்பு போடாம போகணும்னு சொல்லுவாங்க. நம்ம இயேசு பாரு, மொத்தமா கோட் சூட் போட்டுட்டு உள்ளவா அப்படின்னு சொல்றாரு. அதுக்குதான் அவர் கோட் சூட் போட்டுட்டு போறாரு விஜய். புரியுதா இப்ப உங்களுக்கு? ஆனா அவருக்கு திருஷ்டி மட்டும் இந்து சம்பிரதாயப்படி ஹோமகுண்டத்துல ஹோமம் பண்ணி அந்த சாம்பலை எடுத்து அதுல பசு நெய்ய குழைச்சு நெத்தியில ஒரு ரவுண்டா ஒரு பொட்டை வச்சுக்கிட்டு வர்றாரு அவரு. இதெல்லாமே வெளிவேஷம் மேடம். இதை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. விஜய் முழிச்சுக்கணும். விஜய்க்கு இன்னைக்கு உதயநிதி கொளுத்தி போட்டுட்டாரு, வலைய விரிச்சுட்டாரு. விஜய் உள்ள விழுந்து சிக்கிக்க போறாரு. நாளைக்கு அவருடைய கட்சியை கூட காப்பாற்ற முடியாது. பாருங்க நீங்க. தேங்க்யூ. கொள்கை அளவில் டிஎம்கேவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? இல்ல, திமுகவும் தாவேகாவுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. நான் அன்னைக்கே சொல்றேன். இன்னைக்கு கூட பாருங்க, நீட் தேர்வே வேண்டாம், 12ஆம் கிளாஸ் மார்க் போறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் ஆல் ஓவர் இந்தியா அதை பண்ண முடியுமா? பிரச்சாரத்தும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு, நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என தெரிந்தும் அந்த ரகசியம் எனக்கு தெரியும்னு சொல்லி ஓட்டு வாங்கி அப்படின்ட்டு உதயநிதி சொன்னார். அது தெரிஞ்சும் கூட அவர் சொன்னாரு, எங்களுக்கு தெரியும் அந்த ரகசியம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? என்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதோ அன்னைக்கு நாங்க ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை முயற்சிகளை எடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப கூட ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லல. ஆனா இது மட்டும் சனாதனம் மட்டும் விஜய் பிரச்சாரத்துல இந்த வார்த்தையை சொன்னாரு, இவங்களுக்கு ரத்து செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ரத்து செய்யவே முடியாதுங்கிற விவரம் தெரிஞ்சும் அந்த ரகசியம் தெரியும்னு சொல்லி ஓட்டு வாங்கினீங்களேன்னு உதயநிதியை பார்த்து கேட்டாரு விஜய் பிரச்சாரத்துல. கரெக்டா? ஆனா இப்ப விஜய் ஒரு ஆலோசனை மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரே தவிர ஒரேடியா கண்டம் பண்ணல. அவருக்கும் தெரியும் நடக்காது அப்படின்னுட்டு. ஓகே, போற போக்குல நேற்றுக்கு அது சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேற அவர் கிடைச்சி விட்டு. ஏன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீட் எக்ஸாம் ஆல் ஓவர் இந்தியா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏதோ 1-2 இதுல மட்டும் ரீ எக்ஸாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கூடுதல் மார்க் கொடுத்தாங்க இப்போ 2024. பட் இந்த ட்ரிப்பு கேன்சல் பண்ண காரணம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இது சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஃபெயிலியர் தான், அமைச்சருடைய ஃபெயிலியர் தான், அந்த சிஸ்டம் ஃபெயிலியர்னு ஒத்துக்கிறோம் நாங்க. அது ஒரு சான்ஸ் கிடைச்ச உடனே இவர் ஒரு ஆலோசனை மாதிரி அவர் கொடுக்குறாரு. பட் அதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் போஸ்டரிங் தான். இந்த பொலிட்டிக்கல் போஸ்டரிங் பண்ண தெரியுது. ஆனா சனாதனத்தை ஒழிக்கேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய கட்சி எம்எல்ஏ மேலேயே நடவடிக்கை எடுக்க ஏன் தயங்குறீங்க? முதல்வர் விஜய் பயமா? இஸ்லாமியர்கள் சர்தன் சே ஜுதா பண்ணிடுவாங்களா? சர்தன் சே ஜுதானா என்ன? கழுத்தை வெட்டிடுவோம்னு அர்த்தம். அதான் அதுக்காக பயப்படுறீங்களா நான் கேட்கிறேன். சார், விஜய் அவர்கள் இந்த விரோத செயல்களை அடக்குவார்னு நினைக்கிறீங்களா? முதல்வரா? விஜய் ஆக்சுவலி முதல்வர் விஜய் முதல்வர் ஆனதற்கு காரணமே இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் இல்ல, இந்துக்கள், மெஜாரிட்டி இந்துக்கள். ஏன்னா 1,80,00,000 வாக்குகள் அவர் வாங்கியிருக்கிறார் சொன்னா அது எவ்வளவு இந்துக்களுடைய வாக்குகள் இருக்கும் பாருங்க. இந்துக்கள் பெயரில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களை நம்ம விட்டுடுவோம்.
ஆனாலும் பெருவாரியான இந்துக்களுடைய வாக்குகள் இருக்கு. ஒரு நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேல, இறைவன் மேல ஆணையா அவர் வந்து பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா எல்லாரையுமே சமமா பார்க்கணும், சமமா நடத்தணும் அப்படிங்கிறது அவருடைய டியூட்டி. ஆனா அவர் அதை பண்ணுவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா காலம் கொஞ்சம் மாறி போச்சு. முந்தி மாதிரி இப்போ இப்போ இந்த ஹிந்து இயக்கங்கள்லாம் ரொம்ப அதிரடியா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்குகள் தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. போராட்டம், டெய்லி ஒரு போராட்டம். இன்னைக்கு வந்து விஜய்க்கு என்ன 2 சேலஞ்சு அப்படிங்கிறத சொல்றேன். ஏடிஎம்கேக்கு ஆப்போசிட்டா டிஎம்கே இருக்கும், டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா ஏடிஎம்கே இருக்கும். அப்படி பாக்கி எல்லாம் இந்த சில்லற கட்சிகள்லாம் ஜால்ரா போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கும், திருமாவளவன் கம்யூனிஸ்டுகள் மாதிரி. இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, விஜய் இந்த பக்கம் எதிர்கட்சி வரிசையில யாரெல்லாம், டிஎம்கே, ஏடிஎம்கே, உடஞ்சு போன ஏடிஎம்கே வச்சுக்கோங்க, பரவாயில்ல, பாமக இருக்கு, அதுக்கப்புறமா பாஜக இருக்கு, அண்ணாமலை வரை வந்துடுவாரு. இப்போ இவ்வளவு பேரை அவர் சமாளிச்சாகணும். ரொம்ப பெரிய சிக்கல். விஜயனுடைய முதல் சேலஞ்சே வந்து அடுத்த மாசம் காவேரியில தண்ணி வருதா வரலையா. தண்ணி வரல, 12ஆம் தேதி தண்ணி வரல, ஜூன் மாசம் வரல அப்படின்னா உடனே கர்நாடகாவுக்கு போய் கர்நாடக முதல்வரோட பேசுவீங்களா? உங்க ராகுல் காந்தியை கூட்டிட்டு போவீங்களா? ராகுல் காந்தி போக மாட்டாரு கர்நாடகாவுக்கு. கர்நாடகா மினிஸ்டர் கூட, சீஃப் மினிஸ்டர் கூட பேச மாட்டாரு. என்ன காரணம்? ஏன்னா அங்க ஆல்ரெடி துணை முதல்வர் 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை. துணை முதல்வர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நான் 6 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன சீஃப் மினிஸ்டர் ஆக்கலையே அப்படின்னுட்டு. அதனால அவர் அதை போக மாட்டாரு. அடுத்த மிகப்பெரிய சேலஞ்ச் எப்போ வரும்? அக்டோபர் மாசம் கார்த்திகை தீபத்துக்கு வரும். ஏன்னா இதே ஐயூஎம்எல், எந்த ஐயூஎம்எல் இவர் ரெப்ரசன்டேட்டிவ் எம்பி வந்து இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பெருசா ஆக்கினாரோ, ஊதி பெருசாக்கினாரோ, வெளி மாநிலங்களிலிருந்து இஸ்லாமியர்களை கொண்டு வந்து ஊதி விட்டாரோ, அந்த ஐயூஎம்எல் தான் இந்த விஜய் கட்சிக்கு மூட்டு கொடுத்து தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. நாளைக்கு இவர் என்ன பண்ணுவார்? லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும். அப்ப என்ன பண்ணுவார் பாருங்க. இந்து அமைப்புகள்லாம் ரொம்ப அதிரடியா செயல்படக்கூடிய காலம் வந்துருச்சு. இப்பதான் வாட்ஸ்அப் எப்படி உங்களுக்கு வந்து வெர்ச்சுவல் வாரியர் மூலமா சின்ன குழந்தைகளுக்கு வாட்ஸ்அப் மூலமா நீங்க வந்து அப்பா அம்மாவையும் தாத்தா பாட்டியும் பெரியம்மா பெரியப்பாவையும் சித்தி சித்தப்பாவையும் அத்தை மாமாவையும் நீங்க கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு ஓட்டு போட வச்சீங்களோ, அதே மாதிரியா வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த விஷயத்திலையும் விளையாடுவாங்க. அப்போ முதல்வர் அதை எப்படி எதிர்கொள்வார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. முதல்வருக்கு என்ன ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. நேற்றையோட அது முடிஞ்சு போச்சு. 2 நாளைக்கு தான் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறமா என்ன அறிக்கை வந்து வரப்போறது? ஏதோ சம அதிகாரிகளை மாத்தினோம் அப்படின்னாரு. கண் துடைப்புக்காக ஒரு 717 கள்ளுக்கடைகளை மூடினாரு. சிங்கப்பெண் அப்படின்னுட்டு போலீஸ் படை, பாதுகாப்பு படை ஒண்ணு சேலத்துல இப்ப இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். இதை தவிர வேற எதுவும் உருப்படியா பண்ணியிருக்கிறாரா? ஏதாவது வழிகாட்டுதல் டைரக்ஷன்ஸ் ஏதாவது கொடுக்குறாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அரசவை விரிவாக்கம் அமைச்சரவை விரிவாக்கம் பண்ண வேண்டும். அதற்கப்புறம் அவருடைய பாலிசி என்னென்னங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல வேண்டியதா இருக்கும். ஒண்ணுமில்ல, சிம்பிள். டிஎம்கேனுடைய நலத்திட்டங்கள் தொடரும் அப்படின்னு சொல்றாரு. என்ன அவசியம்? டிஎம்கேனுடைய நலத்திட்டங்கள் ஏதாவது ஒன்னாவது செம்மையா செயல்படுத்தப்பட்டதா? பொங்கல் பரிசுல கூட 60 கோடி ரூபாய் ஊழல் பண்ணாரு அந்த காந்திங்க, ராணிப்பட்டக்காரர் காந்தி. அது கூட அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. எந்த ஒரு திட்டத்தையுமே அவங்களால ஒழுங்கா செயல்படுத்த முடியாத போது அந்த திட்டங்கள்லாம் தொடரும்னு சொல்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? எனக்கு என்னமோ விஜய் மேல ஆல்மோஸ்ட் நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு ஆளுமை திறன் இருக்கா? ஏன்னா ஜெயலலிதா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜெயலலிதா ஜானகி அணியில இருந்த போது ஒன்னும் தெரியல நம்மளுக்கு. 1991 கேப்சர் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா? அப்போ ஷி எமர்ஜ்ட் ஆஸ் அ வெரி பிக் லீடர். தன்னுடைய அந்த ஆளுமை பண்பை ரொம்ப பிரமாதமா வந்து வெளியுலகுக்கு காட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா முதல்வர் விஜய் தன்னுடைய ஆளுமை பண்பை காமிப்பாரா? அவருக்கு உண்மையிலேயே ஆளுமை பண்பு இருக்கிறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால உங்களுடைய கேள்விக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியல. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. குறிப்பா சனாதானத்தை ஒழிக்க நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு தாவேகா எம்எல்ஏ கூறியதை பார்க்கும்போது ஏன் அமைதியாக இருந்தார் விஜய்? இதற்கு அவர் கண்டிப்பா ஆன்சர் சொல்லிதான் ஆகணும். நீங்க வந்து தாவேகா வந்து இவ்வளவு பெரிய கட்சியாக இன்று உருவெடுத்திருக்கு, மக்கள் கிட்ட ஏகோபித்த வரவேற்பை பெற்று இருக்குன்னா நீங்க ஒன்னும் மற்ற வாக்குகளால பெறல. இந்துக்களினுடைய வாக்குதான் பெரும்பான்மையாக உங்களை இந்த இடத்தில் உட்கார வைத்துள்ளது. இதை நீங்க நல்லா தெரியும். ஆனா நீங்க
நீங்க அமைதியா இருக்கும்போது அதேதான் தொடருவீங்க அப்படின்னா நாங்க ஏன் உங்களுக்காக வாக்களிக்கணும்? நீங்க டிஎம்கே நீங்க ஒண்ணும் தூய சக்தி எல்லாம் கிடையாது. நீங்க சொன்ன மாரி இந்த சனாதனத்தை ஒழிப்போங்கிறத நீங்க எந்த தீய சக்தின்னு சொன்னீங்களோ அந்த திமுக தமிழ்நாட்டுல உருவாக்கினாங்க. இன்னைக்கு அதே பிரஷரை உங்க மேல கொண்டு வந்து திணிக்கிறாங்க. சோ அவங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க தீய சக்தின்னா நீங்க தீய சக்தி 2.0வாக தான் செயல்படுறீங்க. ஏன்னா எங்களுக்கே நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரிய மாட்டேங்குது. நீங்க இந்த இந்து விரோத போக்குகளை எந்த மாதிரி கையாள போறீங்க அப்படிங்கறத நாங்க பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பித்துள்ளது அப்படின்னு ஒரு சாமானியரினுடைய வேதனையை இங்க பதிவு செய்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். சார் வணக்கம் சார். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார். மீண்டும் இது போல் ஒரு சந்திப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ சார். மிக்க மகிழ்ச்சி.